ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? ஜூஸ் நிறைய குடிக்கிறீங்களா? ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்களா? ஓகே, நீங்களா சமத்து குட்டீஸ், எனக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரித்திகாவோட பர்த்டே April 11th வருது. அதுக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே ரித்திகா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் மைத்லி நம்மளுக்கு ஒரு 2 ரிடில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஐதர் நம்மளோட இன்ஸ்டாவில் இல்லைன்னா நம்ம ஸ்பாட்டிஃபைவ்ல நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரிடில். I protect, I stand tall, my goal is to strike fear in all. Who am I? அப்படி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் what kind of band doesn't want to play music? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? புது கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் அதை டெடிகேட் பண்ண போகிறோம் தெரியுமா? கீர்த்தனா நாச்சியார், கிருத்விக், ஷன்வி அபிலாஷ், தன்விகா அபிலாஷ், ஹனு அண்ட் தீரா. ஓகே, கேட்கலாமா? இளங்கோ ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சமத்து உங்களை மாதிரி. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பயம் என்னதுன்னா டார்க்னஸ், இருட்டுனா ரொம்ப 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 பயப்படுவானா. அவன் வீட்டில் தூங்குறான் நைட்லன்னா லைட்டு போட்டு தான் தூங்குவானா, இருட்டில் தூங்கவே மாட்டானா. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு முழிப்பு எழுந்து பார்த்தா ரூமே இருட்டாக இருந்துச்சான். உடனே இளங்கோ, அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா அம்மா அப்படின்னு அழுதானா. உடனே அவங்க அம்மா என்னாச்சு ஏன் அழற நீ அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஓடி போனாங்களாம் அவன் ரூமுக்கு. பார்த்தா அவன் படுத்துட்டாம்மா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஏம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் தான் பயப்படுவேன் தெரியும்லம்மா, ஏம்மா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அழுதானா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, நான் ஆஃப் பண்ணலப்பா, நம்ம ஏரியாலே பவர் கட்டு 1 hour ஆகுமா திரும்ப வர்றதுக்கு. நான் ஏன் உனக்கு ஆஃப் பண்ண போகிறேன்? எனக்கு தான் தெரியும் உனக்கு பயம் இருக்குன்னு. நீ எப்போ இதை ஓவர் கம் பண்ணுறியோ அது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இளங்கோ அலறுது நேரத்துல, அம்மா நீங்கள் எனக்கு நைட்டு என் கூடயே இருங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ப்ளீஸ்மா அப்படின்னு அழுதானா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரி நீ அழாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்னாங்களாம். இப்போது நைட்டில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா அவனுக்கு. காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் ஸ்கூலில் கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் அவனுக்கு தூக்கம் அப்படியே சுக்கி விழுந்துட்டே இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டாங்களாம் ஒரு டீச்சர். பார்த்துட்டு, இளங்கோ என்ன நீ தூங்குற, நீ யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே அப்படின்னதுக்கு சாரி மேம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்புறம் அடுத்த கிளாஸ் நடந்துச்சா, அடுத்த கிளாஸ்லேயும் அவன் தூங்கி விளைஞ்சிட்டு இருந்தானா. அவங்க சார் பார்த்துட்டு, இளங்கோ என்ன இதெல்லாம் அப்படின்னதுக்கு சாரி சார் அப்படின்னானா. ஒரே சேட் ஆயிட்டானா. அப்போ பிரேக் டைமில் அவனோட ஃப்ரெண்டு வந்தானா, ஆதி கேட்டானா, என்னாச்சு, ஏன் இளங்கோ தூங்கி விழுற, என்னாச்சு, நைட்டு தூங்கலையா ஒழுங்கா அப்படின்னதுக்கு அவன் இந்த கதையெல்லாம் சொன்னானா. சொன்னதுக்கு, நீ டார்க்னஸ்க்கா பயப்படுற, நீ டார்க்குக்கா, நிஜமாவா இளங்கோ நீ பயப்படுறியா அப்படின்னானா அவன் ஃப்ரெண்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பயம், எனக்கு நைட்டுலாம் லைட்டே இல்லாமல் தூங்கவே முடியாது, லைட்டு போட்டுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்டேன், நான் சரி எதுக்கு பயப்படுற அப்படின்னானா. யாராவது கதவு உடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா. யார் வீட்டில் இருக்க? எங்கள் வீடு. அப்போ யார் வருவாங்க? ஆமாம்ல அப்படின்னானா இளங்கோ. ஆதி சொன்னானா, நீங்கள் எல்லா விண்டோஸு டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க, அதை மீறி யார் உள்ளே வரப்போகிறாங்க யோசிச்சு பாரு அப்படின்னானா. கரெக்டு, ஆமாம் சரிதான், ஓகே. ஆனால் கோஸ்டெல்லாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயம், ஐயோ அப்படின்னானா. உடனே ஆதி சொன்னானா, இரு கோஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, உனக்கு யார் சொன்னாங்க அதெல்லாம் இருக்குன்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னானா. இல்லை ஆதி உனக்கு தெரியாது, இருக்கு தெரியுமா கோஸ்ட்டு அப்படின்னானா. சரி, அப்போ நீ ஒன்று செய்ய, நீ ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் லைட்டை போட்டு அப்படியே இரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ டைம் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணிக்கோ, லைட் ஆன் பண்ணியிருக்கிறது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன ஆகிடும், நீ ஈஸியாக இருட்டில் தூங்குறதுக்கு பழக்கம் வந்துடும். இப்போ நீ ஜாலியாக தூங்கிடலாம்ல அப்படின்னானா. இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பயம். வேணாம் நான் அந்த மாதிரிலாம் தூங்கலை, நான் லைட்டு போட்டுகிட்டே தூங்குறேன் அப்படின்னானா.
ஆதி உடனே சொன்னானா, என்ன இளங்கோ, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் உனக்கு ஏன் கெட்டது நினைக்க போறேன், நீ யோசிச்சு பாரு, ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நான் சொல்றேன், நீ பாரு, ஒரு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னானா. சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னானா இளங்கோ. ஆதி சொன்னானா, ஃபஸ்ட்டு டே நீ 1/2 hour லைட் ஆன் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் செகண்ட் டே 20 minutes, அப்புறம் தேர்ட் டே 10 minutes, அப்புறம் ஃபோர்த் டே 5 minutes அப்படின்னு கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டேன்னா கொஞ்ச நாளில் நீ என்ன பண்ணுவ, லைட் இல்லாமல் தூங்க பழக்கப்படுத்திக்குவியே, அவ்வளோதான், டார்க்கு பழகிடும் அப்படின்னானா. ஆமாம் கரெக்டு தான், நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொன்னானா இளங்கோ. நீ ட்ரை பண்ணு அப்படின்னோடனே, இரு திடீர்னு கோஸ்ட் வந்துடுது, அப்போ என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு ரொம்ப பயம்ப்பா, இதெல்லாம் சரி வராது அப்படின்னா இளங்கோ. ஆதி சொன்னானா, நான் திரும்பவும் சொல்கிறேன், கோஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. சரி ஒன்று செய், ஒரு டார்ச் ஒரு ஃப்ளாஷ் லைட் பக்கத்தில் வச்சுக்கோ. உனக்கு பயமாக இருந்ததுன்னா நீ எங்கேயாவது உருவம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அதில் லைட் அடி, அதை அடிச்சுனா அது காணாமல் போயிடும், நீ பார்த்துட்டே இரு. கோஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங் பாய்ஸ் எல்லாம் பார்த்தா பயந்து ஓடிடும் தெரியுமா அப்படின்னானா. நீ அப்படியா சொல்கிற, நிஜமாவா, பயந்துருமா, ஓ அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணுறேன், நீ சொல்கிறல்ல நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இளங்கோ என்ன பண்ணானா, அன்னைக்கு போய் நைட்டு ஒரு 30 minutesக்கு லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தானா. அப்புறம் அப்படி தூங்கினானா, தூங்கி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்தானா. படுத்ததில் அப்படி கண்ட்ரோல் பண்ணி அப்படி படுத்துகிட்டே இருந்தானா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி கண்ணு மூடிட்டே இருந்தானா. இளங்கோ என்ன பண்ணானா, அன்றைக்கி நைட்டு 1/2 hourக்கு லைட்டு போட்டு அப்படி படுத்துகிட்டே இருந்தானா. அப்புறமா லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூட்டு, ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துதான். ஆனால் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு யாரோ வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சான். உடனே என்ன பண்ணானா, இந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்து, ஆதி சொல்லியிருக்கான், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா கோஸ்ட் நம்மளை பார்த்து பயப்படும், லைட் அடிப்போம் சொல்லிட்டு அடித்து பார்த்தோன்னா அங்கே யாரையுமே காணோமா. இப்போ என்ன பண்ணானா, அடடா நம்ம தான் முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருந்திருக்கோம், கோஸ்ட்னு ஒன்று கிடையாதுதா, ஆதி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக தைரியமாக தூங்குவானா. எவ்வளோ சூப்பர் இல்லை. நீங்களும் இந்த டார்க்கு கோஸ்ட்டு இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா நம்ம ஃபேமிலியெல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க. நீங்கள் தனியாக படுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பயம்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்க போகிறாங்க இல்லையா, பயப்படணுமா, இல்லை நீங்கள்லாம் யார், ஸ்ட்ராங் கிட்ஸ் இல்லை. ஓகே, இன்னைக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா, இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.